முதல்ல கலப்பு திருமணங்கள் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு தானே சொல்லுவா. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றனன்னு சொன்னா, இப்படி கலப்பு திருமணங்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுன்னு சொன்னா, அதுவே அந்த முன்னோர்களினுடைய ஒரு அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம் தானே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே எவருடைய ஜாதகத்திலே அந்த பித்ரு தோஷம் என்பது இருக்கிறதோ, அவர்களுடைய இல்லத்திலேதான் இந்த கலப்பு திருமணம் என்பதே நடைபெறும். அப்படிலாம் இல்லை சார், எங்களுடைய பாரம்பரியம் ரொம்ப நல்ல பாரம்பரியம், ரொம்ப நல்ல ஆச்சார அனுஷ்டானத்தை எல்லாம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றவா, தர்மசாஸ்திரத்தின்படி நடக்கக்கூடியவா, ஆனா திடீர்னு எங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு கலப்பு திருமணம் நடந்து விட்டது அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக தோஷத்தினைத்தான் தரும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இதில் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அதற்கு இந்த குழந்தைகளை மட்டும் சர்வ நிச்சயமாக குறை சொல்லக்கூடாது. அவர்கள் வேணும்னே அப்படி போய் பண்ணிட்டா, நான் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அப்படி இப்படின்னு இவர்கள் 1000 சாக்கு போக்கினை சொல்லலாம். ஆனால் அடிப்படையில் தவறு என்பது இந்த பெற்றோர்களின் மீதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம தவறா பார்த்தா அது தவறு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். நம்ம தர்மசாஸ்திரத்திற்கு விரோதமான முறையிலே இந்த பிள்ளைகளினுடைய திருமணம் என்பது நடந்திருக்கிறது என்று சொன்னால், அங்கே ஏற்கனவே இவர்களுடைய அந்த குடும்பத்திலே அந்த பித்ரு சாபம் என்பது இருக்கத்தான் செய்யும். ஏன்னு சொன்னா, ஒரு திருமணம் நடக்கிறது அப்படின்னு சொன்னாலே இந்த 2 தரப்பிலிருந்தும் அந்த முன்னோர்கள் சொர்க்கத்திலே சந்தித்து கொண்டு அவர்கள்தான் இந்த திருமணத்தை நிச்சயிக்கிறார்கள் என்பதை நம்முடைய சாஸ்திரமும் வலியுறுத்தி சொல்கிறது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல்றா இல்லையா. ஏற்கனவே அந்த குடும்பத்திலே இது போன்ற பிரச்சனைகள் மறைமுகமாக இருந்திருக்கலாம். அதனுடைய எதிரொலியாகத்தான் இது இந்த பிள்ளைகள் வெளிப்படையாக இதனை செய்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கலப்பு திருமணங்கள் பித்ருதோஷத்தை தரும் தானே என்று கேட்டால் சர்வ நிச்சயமாக தரும்தான். ஆனால் அதற்கான தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அட்லீஸ்ட் இந்த கலப்பு திருமணம் நடந்தால் கூட முறையாக நம்முடைய சம்பிரதாயம்னு சொன்னா, நான் திருமணத்துல சொல்லல, அந்த திருமணத்தை நடத்திய பிறகு அதற்கு பிறகாவது தர்மத்தை இவர்கள் பின்பற்ற வேண்டும். தர்ம நெறியின்படி பொருள் ஈட்ட வேண்டும். தர்ம நெறியின்படி நம்முடைய பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும். சக மனிதர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் துரோகம் இழைக்காது, அடுத்தவர்களுடைய மனம் புண்படும்படியாக நடக்கக்கூடாது என்பதை தனக்கு பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தாலே, அந்த பிள்ளைகளின் மூலமாக சத்புத்திரர்களாக பிறக்கும் பொழுது, அந்த பிள்ளைகள் சத்காரியங்களை செய்யும் பொழுது இவர்களுக்கான தோஷங்கள் என்பது விலகிவிடும் என்பதுதான் உண்மை.